கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றும் உங்களோடு கலந்து கொள்வதிலே, உங்களை சந்திப்பதிலே, இந்த ஜெப நேரத்திலே உங்களோடு இணைந்திருப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். பாருங்கள், நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார், உயர்த்துவார். அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், கர்த்தருடைய கண்கள், நம்முடைய கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மீது, அவருடைய பிள்ளைகளின் மீது நோக்கமாய் இருக்கிறது என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் பாருங்க, அவருடைய செவிகள் நம்முடைய கூப்பிடுதலுக்கு திறந்தே இருக்கிறது என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க என்ன சூழ்நிலையில இருந்தாலும் சரி, எத்தனை பிரச்சனைகள், எத்தனை போராட்டங்கள், துன்பங்களிலே இருந்தாலும் சரி, உங்களை அவர் தம்முடைய உள்ளம் கையிலே வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவருடைய கையில் இருந்து உங்களை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளை பிடித்துக் கொண்டு போவதற்கு ஒருவருக்கும் அதிகாரம் இல்லை. யாரும் பறித்து கொண்டு போக முடியாது என்று கர்த்தரே சொல்லுகிறார். பாருங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறவர்களானால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? ஐயா, கர்த்தரிலும் கர்த்தருடைய சத்துவத்தில் வல்லமையிலும் பலப்படுங்கள். அவருடைய வார்த்தையில பலப்படுங்கள், அவருடைய ஆவியிலே பலப்படுங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, இடைவிடாது ஜெபியுங்கள். ஊக்கமான ஜெபம், நீங்க என்ன ஆண்டவற்றை கேட்கிறீங்களோ அதை உங்களுக்கு பெற்றுத்தரும். அருமையான தேவ பிள்ளைகளே, விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை மாத்திரமல்ல, எந்த பிரச்சனையிலும் இருந்து உங்களை விடுவிக்கும். உங்களுக்கு பெரிய ஆரோக்கியத்தை, சுகத்தை, ஐஸ்வரியத்தை தரும். எல்லா சிக்கல் சிரமங்களிலும் இருந்து அதன் மூலமாக நீங்கள் விடுதலை பெற முடியும். கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருந்தால் யார் உங்களுக்கு எதிராக நிற்க முடியும்? யார் உங்களை எதிர்க்க முடியும் என்றல்லவா வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை சத்துரு சிங்கம் போல வரலாம் உங்களுக்கு எதிராக. சத்துரு சிங்கம் போல உங்களுக்கு எதிராக வந்து உங்களை கர்ஜிக்கிற சிங்கம் போல உங்களை அழிக்கவும், உங்கள் பிள்ளைகளை பிடிக்கவும், அழிக்கவும், திருடவும், கொல்லவும் வந்தாலும் என்ன, இந்த சேனைகளின் கர்த்தர், ஐயா, சேனைகளின் சைனியங்களின் அதிபதி கர்த்தர் உங்களோடு இருக்கும் பொழுது ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. அதனால தான் பாருங்க, மின்னலை போல சாத்தான் பல்வேறு பிரச்சனைகளோடு, துன்பங்களோடு உபத்திரப்படுத்துகிற, சஞ்சலப்படுத்துகிற சூழ்நிலையிலே உங்கள் மீது மின்னலை போல விழுந்தாலும் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. சத்ருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளுகிற அதிகாரம் தேவ பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வெள்ளம் போல சத்ரு வந்து உங்களை சூழ்ந்து கொண்டாலும் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. இந்த கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செய்வார்? உங்களுக்காக கொடியேற்றுவார். ஐயா, கொடியேற்றுவார்னா என்ன? அத்தனை பாருங்க, ஒரு வழியாய் வந்து உங்களை சூழ்ந்து கொண்ட பொழுது, அவர் உங்களுக்காக கொடியேற்றும் பொழுது என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, ஒரு வழியாய் உங்களுக்கு விரோதமாய் வருகிறவர்கள் 7 வழியாய் சிதறி போவார்கள். அருமையான தேவ பிள்ளைகளை, எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனை அப்படியாக மாறி போகும். எத்தனை உபத்திரவங்கள் உங்களுக்கு விரோதமாக வந்தாலும் அவைகள் எல்லாம் அப்படியாக சிதறி போகும். உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஐயா, அவங்க எதை யூஸ் பண்ணாலும் சரி, எந்த காரியத்தை உங்களுக்கு விரோதமாக செயல்படுத்தினாலும் சரி, எத்தனை காரியங்களை உங்களுக்கு விரோதமாக, சூதுகள், எரிச்சல்கள், போட்டிகள், பொறாமைகளிலே எந்த காரியம் செய்யப்பட்டாலும் சரி, நிச்சயமாய் உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், விசுவாசம் உள்ள ஜெபம், எத்தனையோ பிரச்சனைகள் உங்களை சூழ்ந்து கொண்டாலும் உங்களை ஒன்றும் அசைத்து விடாதபடி பாதுகாக்க இந்த ஜெபத்தின் மூலமாக நீங்கள் தேவனோடு இணைகிறீர்கள், தேவனோடு பேசுகிறீர்கள். உங்க கருத்துக்களை எல்லாம், பிரச்சனைகளை எல்லாம் ஜெபத்தோடும், விண்ணப்பத்தோடும், வேண்டுதலோடும், தேங்க்ஸ் கிவிங்கோடும், அதாவது நன்றி அறிதல் உள்ள ஸ்தோத்திரத்தோடும் அவருக்கு தெரியப்படுத்துகிறீர்கள். அவர் உங்களை பாதுகாப்பார், ஒரு நாளும் கைவிட மாட்டார். பாருங்க, சங்கீதம் 125 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. 1ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, கர்த்தரை நம்புகிறவர்கள் எப்படி இருப்பாங்களா? நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி, என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்க கர்த்தரை நம்பினா மட்டும் போதும். அதுதான் கண்டிஷன். ஐயா, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்னாரே. விசுவாசிக்கிறவனுக்கு கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். எவ்வளவேனும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு இந்த மலையை பார்த்து, நீ
பெயர்ந்து நீ நடு சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னா, நீங்கள் எவ்வளவேனும் சந்தேகப்படாமல் சொன்னா அப்படியே நடக்கும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஐயா, மலை போன்ற பிரச்சனைகள், பெயராத பிரச்சனைகள், அசையாத பிரச்சனைகள் உங்களை முன்னேற விடாது, உங்களை உயர்வடைய விடாது, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பிள்ளைகளுக்கும் விரோதமாக நிற்கிற அசையா பர்வதம் போன்ற மலைகளை பார்த்து நீங்கள் கட்டளையிட்டீர்களானால் அது பெயர்ந்து போகும் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பிரச்சனைகளை குறித்து நீங்க பேசும் பொழுது, ஐயா, உங்களுக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருகிறவளை குறித்து நீங்கள் பேசணும். ஆமா, எங்களுக்கு விரோதமாய் வருகிறார்கள், நாங்கள் கேள்விப்பட்டோம். ஆமா சிஸ்டர், ஆமா பிரதர், எங்களுக்கு விரோதமாய் இப்படியாக புறப்படுகிறார்கள், வருகிறார்கள் என்று கேள்விப்பட்டோம். ஆனால் எங்களுக்கு விரோதமாய் தேவ சமூகத்திலே காத்திருக்கிற கர்த்தரை நம்புகிற எங்களுக்கு விரோதமாய் வருகிறவர்கள் ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் சிதறி போவார்கள். வருகிற பிரச்சனைகளும் அப்படியே ஒரு நாளிலே ஓடி போகும் என்று சொல்லுகிற உங்களுடைய வார்த்தைகள் என்ன செய்யும்? உங்களை பாதுகாக்கும். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். ஐயா, பர்வதங்கள் எப்படி எருசலேமை சுற்றிலும் இருக்கிறதோ அப்படியே கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இது முதல் என்றென்றைக்கும் இருக்கிறார். இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. இருப்பார் அல்ல, இருக்கிறார். ஐயா, என்றைக்கோ ஒரு நாள் அல்ல, இன்று முதல், இது முதல், கர்த்தர் இது முதல். நன்றா கவனிங்க. நீங்க சத்தியத்தை அறியும் பொழுது சத்தியமே உங்களை விடுதலையாக்கும். நீங்க விசுவாசிக்கணும். எத்தனை துன்பத்துல, எத்தனை பாடுகள், எத்தனை உபத்திரம், சஞ்சலப்படுத்துகிற, தவிக்க தத்தளிக்க வைக்கிற செய்திகளுக்கு மத்தியிலே, சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே நீங்க நம்ப வேண்டியது என்னன்னா, கர்த்தருடைய வார்த்தை பாருங்க என்ன சொல்லுது பாருங்க. கர்த்தர் இது முதல், ஹல்லேலூயா, இது முதல், இன்று முதல், இப்பொழுது முதல், இந்த அதிகாலை ஜெபம் முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். அது என்னையா இருக்கிறார்? இருக்கிறார்னா எனக்கு எவ்வளவு, எதுக்கு இவ்வளவு பாடுகள்? ஐயோ அன்பு சகோதரனை, நீங்க கேட்கலாம், ஓ பிரதர், எனக்கு ஏன் இத்தனை பாடுகள்? அவர் இருந்தாலும் இப்படி நடக்குமா? இருக்கிறார் என்றாலும் இத்தனை பிரச்சனைகள், இத்தனை துன்பங்கள், இத்தனை கொடுமைகள் எல்லாம் எங்களை சூழ்ந்து கொண்டிருக்குமா நீ கேட்டீங்கன்னா, அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அவர் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர். ஹல்லேலூயா. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் இருக்கிறார். நீங்கள் எப்போ அதை விசுவாசிக்கிறீங்களோ அப்போ அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். நீங்க விசுவாசிக்கலன்னா நீங்க அதை காண முடியாது. விசுவாசியாதவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. விசுவாசிக்கிறவனுக்கு ஒன்றும் ஆகாது. அவன் கர்த்தரிடத்தில் எதையாவது பெற்றுக்கொள்ளலாம் என்று நினையாதிருப்பானாக என்று யாக்கோபு சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்க எப்போ இதை நம்புறீங்களோ, எப்போ இதை விசுவாசித்து அந்த தைரியத்தில் இருக்கிறீர்களோ, அப்பவே நீங்க அவர் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்வீர்கள். ஒரு தெய்வீக சமாதானம் உங்களை சூழ்ந்து கொள்ளும். முதல்ல உங்க கடன்கள் அடைபடுதோ இல்லையோ, பிரச்சனைகள் உடனடியாக தீர்கிறதோ இல்லையோ, ஒரு சமாதானம் இப்பொழுதே உங்களை சூழ்ந்து கொள்ளும். ஏன்னா அவருடைய வார்த்தை, சத்தியத்தை விசுவாசியுங்கள், சத்தியத்தை அறியுங்கள், அந்த சத்தியமே உங்களை விடுதலையாக்குங்கிறது. இதுதான் உங்களுக்கு இப்பொழுதே ஒரு சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பார். அருமையான தேவ பிள்ளைகளே, நீதிமான்கள் அநியாயத்திற்கு தங்கள் கைகளை நீட்டாதபடிக்கு ஆகாமியத்தின் கொடுங்கோல் நீதிமான்களுடைய சுதந்திரத்தின் மேல் நிலைத்திராது. ஐயா, உங்க மேல இருக்கிற அடிமைத்தனம், உங்களை கஷ்டப்படுத்துகிற, பலகீனப்படுத்துகிற, உங்களை கொடுமைப்படுத்துகிற, சஞ்சலப்படுத்துகிற எந்த காரியமும் ஆகாமியத்தின் கொடுங்கோல் நீதிமான்களுடைய தேவ பிள்ளைகளுடைய சுதந்திரத்தின் மேல், உங்க பிள்ளைகளின் மேல், உங்க மீது, உங்க வியாபாரத்தின் மீது, உங்க வாழ்க்கையின் மீது எந்த விதமான கொடுங்கோலும் நிலைத்திராது. கர்த்தர் கட்டளையிடுகிறார், கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். பயப்படாதிருங்கள் இன்று முதல். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்க, கர்த்தாவே, சங்கீதக்காரன் இப்படியாக பேசுகிறார். கர்த்தாவே நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும் நன்மை செய்யும். அவர் அப்படியே செய்கிற தேவன். நீ நல்லவர்களாய், உண்மையாய், நீதியாய், உத்தமமாய் அவரை பின்பற்றும் பொழுது, எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், கர்த்தர் நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும் என்ன செய்வார்? நன்மை செய்வார். ஆசாப்பின் சங்கீதம் 73 சொல்லப்பட்டிருக்கிறபடி, சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, எத்தனை பிரச்சனை சிங்கம் போல சீறி வரட்டுமே, ஐயா, மின்னலை போல ஒருவேளை உங்கள் மீதும், உங்கள் பிள்ளைகள், உங்கள் குடும்பத்தின் மீதும் விழலாம். ஒருவேளை சுனாமி வெள்ளம் போல் உங்களை சுற்றிலும் பிரச்சனைகள், சோர்வுகள், பல்வேறு உபத்திரவங்கள் உங்களை சூழ்ந்து கொள்ளலாம். என்ன வந்தாலும் சரி, பயப்படாதிருங்கள். கர்த்தரை நம்புகிறவர்கள் நீங்கள். உங்களுக்கு அந்த ஒரே ஒரு கிரிட்டீரியா தான் அங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தரை விசுவாசிக்கிற, நம்புகிற உங்களை சுற்றிலும் என்றென்றைக்கும்
என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல கர்த்தர் இருப்பார். நீங்க அந்த பர்வதம் போல் இருப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஐயா, என்றென்றைக்கும் அசையாத மலை போல நீங்க இருப்பீர்கள். அல்லேலூயா. ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. இந்த கல்லில் மோதுகிறவன், எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களில் சிலரோடு கர்த்தர் பேசுகிறார். இந்த கல்லில் உங்கள் மீது மோதுகிறவன் என்ன செய்வான்? அவன் சிதறி போவான், நொறுண்டு போவான். அல்லேலூயா. இந்த கல் எவன் மேல் விழுமோ அவன் என்ன செய்வான்? நொறுங்கி போவான். அல்லேலூயா. இந்த கல்ல விழுகிறவனோ, அதாவது தேவ பிள்ளைகள், கர்த்தரை நம்பி இருக்கிற பிள்ளைகள் மீது விழுகிறவனும் நொறுங்கி போவான். இந்த கல் நீங்க எவன் மேல விழுங்குறீங்களோ அவனும் நொறுங்கி போவான். அந்த பிரச்சனைகளும் நொறுங்கி போகும். ஐயா, உங்க மேல வந்து விழுகிற பிரச்சனைகள் அவைகள் தன்னாலே பொசுங்கி போகும். உங்களுக்கு விரோதமாய் மந்திரம், பில்லி சூனியம், மாந்திரீகம் போட்டா அது எரிஞ்சு போகும், உங்களை சேதப்படுத்தாது. கர்த்தர் சொல்லியிருக்கிறார, மின்னலை போல எரிகிற மின்னலை போல, ஐயா, ஒரு ஊரையே அழிக்கிற, பட்டணத்தை அழிக்கிற மின்னல் விழுகிறது போல உங்க மேல விழுந்தாலும் கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. நம்புங்கள். நீங்கள் அசையாத சீயோன் பர்வதத்தை போல் இருப்பீர்கள். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும். பயப்படாதிருங்கள். பயம் மட்டும் படக்கூடாது. சந்தேகப்படாதிருங்கள். விசுவாசியுங்கள். இன்னும் பாருங்க, பர்வதங்கள், இந்த மலைகள் எப்படி எருசலேமை சுற்றி இருக்கிறதோ, எவனும் போக முடியாதபடி, எவனும் அசைக்க முடியாதபடி அந்த நாட்டை சுற்றிலும் ஒரு பெரிய பாதுகாப்பாக இருக்கிறதோ, அதுபோல கர்த்தரும் இது முதல் என்றென்றைக்கும் உங்களோட இருப்பார். உங்களோட, உங்கள் பிள்ளைகளோட இருப்பார். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார், உயர்த்துவார். கலங்காதிருங்கள். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். ஜெபித்து விடுதலையை, சுகத்தை, ஐஸ்வரியத்தை, எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து ஒரு மீட்பை பெற்றுக் கொள்ளுவோம். உலகால் படியிடுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. என் அன்பின் தேவனே, அப்பா, இந்த ஜெப வேளையிலே நம்மோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு அன்பு தேவ பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். என் தேவனே, எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ துன்பங்கள், எத்தனையோ உபத்திரவங்கள் மத்தியில் இவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், ஐயா, எத்தனையோ பிரச்சனைகள் எருசலேமை சுற்றிலும் இருந்தாலும் சரி, அந்த நாட்டை அழிப்பதற்காக எத்தனையோ நாடுகள் கூடிக்கொண்டு உலகத்தில் பல நாடுகள் எழுந்து கொக்கரித்தாலும் என்ன, என் தேவனே, நீர் அந்த நாட்டை சுற்றிலும், ஐயா, பர்வதம் போன்று, பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல நீரே அந்த ஜனங்களை இதுவரை பாதுகாத்து வந்த தேவன். எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து பாதுகாத்து மீட்டெடுத்து வந்த தேவன். நாங்கள் நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இப்பொழுதும் உம்மை நம்பி வந்திருக்கிற, ஐயா, அந்த ஜெப வேளையிலே தரித்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை என் தேவனாகி கர்த்தர் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல விசுவாசத்திலே உறுதியாய் இருக்கும்படியாய் இவர்களை உறுதியாய் திரும்ப கட்டுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். எந்த பிரச்சனையும், எந்த ஆபத்தும், எந்த இடைஞ்சலும் இவர்களை நொறுக்கி போடாதபடி, இவர்களை மேற்கொள்ளாதபடி, இவர்களை சீயோன் பர்வதத்தை போல விசுவாசத்திலே, அப்பா, உறுதியாய் இருக்கும்படியாய் திரும்ப கட்டுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. பயத்தோடும் அவிசுவாசத்தோடும், ஐயா, தோல்வி பயத்தோடும், சங்கடத்தோடும், நஷ்டத்தோடும், துன்பங்களோடும் வாழ்ந்து கொண்டிருந்த அன்பு தேவ பிள்ளைகளை விசுவாசத்திலே அசையாத சீயோன் பர்வதத்தை போல் நீர் மாற்றுகிறதற்காக நன்றி. ஒன்றும் இவர்களை சேதப்படுத்தாதபடி இவர்களுக்கு நீர் வலப்பக்கத்திலே துணையாயிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல, ஐயா, எங்கள் தேவனே, எங்கள் பிள்ளைகள், இவர்களுடைய அன்பு பிள்ளைகளுக்கு பாதுகாப்பாக, கையின் பிரயாசங்கள், தொழில், குடும்பங்களுக்கு பாதுகாப்பாக என் தேவனாகிய கர்த்தர் இவர்களை சுற்றிலும் சூழ இருந்து பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எந்த விதமான பிரச்சனையும் இவர்களை தொடாதபடி என் தேவனாகிய கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் உம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தொடர்ந்து இந்த பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும்படியாய், குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாய், பல்வேறு பிரச்சனைகள், சோர்வுகள், ஐயா, எந்த அவமானமும், எந்த சிக்கலும், வெட்கக்கேடான எந்த விஷயம் இவர்களை தொடாதபடி, ஆகாமியத்தின் கொடுங்கோல், ஐயா, உம்முடைய பிள்ளைகளின் சுதந்திரத்தின் மேல் நிலைத்திராதபடி
அவைகள் முறிக்கப்பட்டு போகும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆகாமியத்தின் கொடுங்கோல் ஐயா, பிரச்சனைகள், அதிகாரங்கள், துரைத்தனங்கள், தீய துரைத்தனங்கள், இவர்களை கஷ்டப்படுத்துகிற, பாடாப்படுத்துகிற, துன்பப்படுத்துகிற எந்த பிரச்சனையும் இவர்களுக்கு மீது, இவர்கள் சுதந்திரத்தின் மீது ஐயா, இவர்களுடைய சொத்துக்கள், சுகங்கள், தொழில்கள், எல்லா காரியங்களின் மீதும், இவர்கள் பிள்ளைகளின் மீதும், ஊழியங்களின் மீதும் நிலைத்திராதபடி முறித்து போடுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. தேங்க்யூ லார்ட். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீதிமான்கள் அநியாயத்திற்கு தங்கள் கைகளை நீட்டாதபடி என் தேவனாகிய கர்த்தர் அவர்களை பாதுகாக்கும்படியாய் ஐயா உம்முடைய கரத்திலே வருகிறோம் சுவாமி. பாதுகாத்துக் கொள்ளுங்க. இவருடைய பிள்ளைகள் பாதுகாப்பாய் வாழும்படியாய், இவர்களுக்கு உள்ள பிரச்சனைகள், துன்பங்கள், போராட்டங்கள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்கும்படியாய், இவர்களை சுற்றிலும் அசையா பர்வதம் போல் இருந்து கர்த்தருடைய கண்கள் இவர்களை பாதுகாக்கும்படியாய், இவர்கள் மீது எப்பொழுதும் ரா முழுவதும் பகல் முழுவதும் ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரர்களை நீர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தாவே, நீர் இந்த எருசலேமை ஐயா, இந்த பிள்ளைகளை ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, உயர்த்தி ஐயா, பூமியிலே இவர்களை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் என் தேவனே உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, நன்றி செலுத்துகிறோம். இவர்களை அப்பா, எல்லா இக்கட்டுகள், உபத்திரவங்கள், எல்லா குடும்ப பிரச்சனைகள், பிரிவினைகள், எல்லா விதமான கஷ்டங்களிலும் இருந்து பல்வேறு காரியங்களுக்காக, பல்வேறு ஆசீர்வாதங்களுக்காக, வேலைக்காக, திருமணத்திற்காக, குழந்தைக்காக காத்திருக்கிற இந்த பிள்ளைகள் எல்லோரையும், ஜெபம் நிலையிலே தரித்திருக்கிற பிள்ளைகளை என் தேவனாகிய கர்த்தர் விடுவிக்கும் வரைக்கும் என் தேவனே உம்முடைய கரத்தை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இதோ வேலைக்காரரின் கண்கள் எஜமானின் கரங்களை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் எஜமாட்டியின் கரங்களை நோக்கி இருக்குமா போலவும், என் தேவனே, எங்கள் கர்த்தாவே, நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு, என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் இரக்கம் செய்யும் வரைக்கும் உம்முடைய கிருபாசனத்தண்டையே நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக. இவர்களை எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து விடுவித்து மேன்மைப்படுத்தி கனப்படுத்துவீராக. அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. ஆமென்.